ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ் இப்போ ஒரு மெசேஜை நம்ம போன்ல ரிசீவ் பண்ணோம்னா அதுக்கு மெசேஜஸ் அப்ளிகேஷன் இருக்கணும். சாதாரணமா ஆண்ட்ராய்ட் போன்ல டிஃபால்ட்டா ஒரு மெசேஜஸ் அப்ளிகேஷன் இருக்கும். அது வழியா நம்ம அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி மெசேஜை ரிசீவ் பண்ணும் போது அந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய வசதிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அது போன்ல ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷனா வரும்போது அதுல நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைக்காது. அப்ப பெரும்பாலான நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு பிளே ஸ்டோர்ல போயிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய மெசேஜஸ் அப்ளிகேஷனை சேவ் பண்ணி பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் நானும் என்னுடைய போன்ல டிஃபால்ட்டா ஒரு ஆப் இருந்தாலும் நான் என்ன பண்றேன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு கூகுளோட மெசேஜஸை பயன்படுத்துறேன். சமீப காலமா இந்த அப்ளிகேஷனுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியாது, நீங்க கூட அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூகுளோட சொந்த ஏஐ அதாங்க ஜெமினை. இந்த ஜெமினையை ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ் பிளே ஸ்டோர்ல போயிட்டு, ஐபோன் யூசர்ஸ் ஆப் ஸ்டோர்ல போயிட்டு சேவ் பண்ணி பயன்படுத்தலாம். இப்போ அந்த ஜெமினையை கொஞ்சம் கொஞ்சமா கூகுள் என்ன பண்றாங்கன்னா மற்ற ப்ராடக்ட்லயே அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா கூகுள் மெசேஜஸ்ல அறிமுகப்படுத்திருக்காங்க, டிஃபால்ட்டா அறிமுகப்படுத்திருக்காங்க. அது பார்த்துட்டு உங்களுக்கு அது தொந்தரவா இருந்துச்சுன்னா அதை ஈஸியா டேர்ன் ஆஃப் பண்ண முடியும். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். வாங்க அடுத்ததா கூகுளோட மெசேஜஸ்ல ஜெமினையை பத்தி நம்ம பார்க்க போறோம். சமீபத்துல கூகுளோட மெசேஜஸ்ல ஜெமினை ஆட் பண்ணிருக்காங்க. உடனே உள்ள போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க எங்க பார்க்கலாம்னா பாட்டம் ரைட்ல பாருங்க ஒரு ஐகான் இருக்கா, அதுக்கு மேலதான் ஜெமினை டிஸ்பிளே ஆகும் டிஃபால்ட்டா. நான் என்ன பண்ணிருக்கேன், ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு எப்படி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ப்ரொஃபைல் பிக்சருக்குள்ள போயிடணும், அப்புறம் மெசேஜஸ் செட்டிங்ஸ்குள்ள போயிடணும், அப்புறம் கொஞ்சம் பேஜ் ஸ்க்ரால் பண்ணணும். ஸ்க்ராலிங் பண்ணா ஜெமினை இன் மெசேஜஸ் தட்டுங்க. இங்க ஷோ ஜெமினை பட்டன், ஈஸிலி சேட் வித் ஜெமினை இன் மெசேஜஸ். இதை இப்படி ஆன் பண்ணுங்க. யுவர் சேட் வித் ஜெமினை ஹஸ் பீன் ரீஸ்டோர்ட். இப்போ நம்ம வெளியே போயிடுவோம். பாத்தீங்களா இருக்கா, பாட்டம் ரைட்ல ஆர்சிஎஸ் சேட்டோட ஐகானுக்கு மேல ஜெமினை இருக்கு. இப்ப இந்த ஜெமினை தட்டினோம்னா ஓபன் ஆயிடுச்சா, செமல. அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் ஜெமினை இருக்கு. இந்த ஆர்சிஎஸ் சேட் ஐகான் இருக்கு பாத்தீங்களா, அங்க தட்டுறேன். பாத்தீங்களா எங்க இருக்கா ஜெமினை, ரைட், பிளான், லேர்ன் மோர் வித் கூகுள் ஏஐ. ஸோ கூகுளோட மெசேஜஸ்லயும் இந்த ஜெமினையை ஆட் பண்ணிட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஃபேஸ்புக்கோட மெசஞ்சரை பயன்படுத்தினீங்கன்னா அந்த மெசஞ்சரோட செட்டிங்ஸ் பகுதியில பாத்தீங்கன்னா சாட் ஹெட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை பார்க்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ்புக்கோட மெசஞ்சர்ஸ்ல ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட சேட் பண்ணும் போது இந்த செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பபிள்ஸ் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஏதாவது ஒரு பகுதியில டிஸ்பிளே ஆகும். அதை நீங்க தட்டி அவங்களுக்கு நீங்க ரிப்ளை பண்ணலாம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த அப்ளிகேஷனை தேடி அதை ஓபன் பண்ணி சேட் பண்றதுக்கு பதிலா இந்த பபிள்ஸை நீங்க தட்டினீங்கன்னா அங்க இருந்தே நீங்க அவர் கூட சேட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த சேட் ஹெட். இந்த சேட் ஹெட்ல பெரும்பாலும் அந்த ப்ரொஃபைல் பிக்சர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே ஃபார்முலாவை என்ன பண்ணிருக்காங்கன்னா கூகுள் மெசேஜஸ்லையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஏன்னா அங்க ஆர்சிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு, சரிங்களா? ஸோ அதுக்காகவே இந்த பபிள்ஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த பபிள்ஸை நீங்க எப்படி எனேபிள் பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு 2 இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு காட்ட போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூகுளோட மெசேஜஸை நம்ம ஓபன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் மெசேஜஸ் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பபிள்ஸ், டர்ன் ஆன் பண்றது, டர்ன் ஆஃப் பண்றது. ஓகேவா? இது இல்லாம போனோட செட்டிங்ஸ்லயே இருக்கு. போனோட செட்டிங்ஸ்குள்ள போவோம். நோட்டிபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ், ஃபிளாட்டிங் நோட்டிபிகேஷன். இதை தட்டினீங்கன்னா அந்த பபிள்ஸை நீங்க டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வேணும், அது ரொம்ப எனக்கு ஈஸியா இருக்கு, நான் ஒவ்வொரு வாட்டியும் ஆப்ஸ்குள்ள போயிட்டு ஓபன் பண்ணி இந்த சேட் பண்ண முடியாது அப்படின்னு விரும்புறவங்க பபிள்ஸ், அதுக்கு சின்ன ஒரு அனிமி கொடுத்துருக்காங்க. பாத்துக்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஸ்மார்ட் பாப்அப் வியூ இதை எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி இன்க்ளூடட் ஆப்ஸ் நன்னு போட்டிருக்கு. நமக்கு பிடிச்சமான ஆப்ஸ்ல இருந்து வரக்கூடிய மெசேஜை நம்ம செட் பண்ணிக்கலாம், இதுல ஆன் பண்ணிக்கலாம். பக்கத்துல அந்த டாகிள் இருக்கு பாருங்க, பிடிச்சமான ஆப்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த மெசேஜை நம்ம ரிசீவ் பண்ணி அவங்க கூட நம்ம சேட் பண்ணலாம். மேக்சிமம் அதிகம் பேர் விரும்புறது வாட்ஸ்அப், டெலகிராம் இருக்கு. என்னோட போன்ல டெலகிராம் இல்ல, அதனால இந்த இடத்துல டெலகிராம் டிஸ்பிளே பண்ணல. கூகுளோட மெசேஜஸும் வாட்ஸ்அப்பையும் டிஸ்பிளே பண்ணுது. ஜஸ்ட் இந்த 2 ஆன் பண்ணிட்டா இதுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா பபிள்ஸ் வடிவத்துல எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்ப நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஆன் பண்ணா இதான்
ஸோ 2 இடத்துல நீங்க பபிள்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். நான் முதல்ல காமிச்சது கூகுளோட மெசேஜஸ்க்கு மட்டும். இந்த பகுதி வந்து நீங்க எந்தெந்த ஆப்ஸ்க்குலாம் வந்து பபிள்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. கூகுள் மெசேஜஸ்ல இப்ப யாராச்சும் உங்களுக்கு RCS மூலமா சேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி சேட் பண்ணும்போது டெக்ஸ்ட்ல சேட் பண்ண ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு போட்டோ மூலியமா சேட் பண்ணும் போது அங்க பிரச்சனை வரலாம். அதாவது எதிர்த்தரப்புல உள்ள நபர் எந்த மனநிலையில இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? என்ன போட்டோ வேணாலும் அவர் அனுப்பலாம். அப்படி எசக்கு பிசக்கான போட்டோவை அவர் அனுப்பிட்டா அந்த போட்டோவை கூகுள் மெசேஜஸ் பார்த்துக்கும். அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு செட்டிங்கை நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, அதாவது யாரு அந்த மாதிரி எசக்கு பிசக்கான போட்டோவை அனுப்புறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஒரு போட்டோவை நமக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு அனுப்புனாலும் அந்த கூகுள் மெசேஜஸ் ஒரு சின்ன தடை போடும். அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங் எங்க இருக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கூகுளோட மெசேஜஸ்குள்ள போயிடுவோம். டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் மெசேஜஸ் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணணும். ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப்டி, இங்க மேனேஜ் சென்சிட்டிவ் கண்டென்ட் வார்னிங், இந்த டாகிள் வந்து ஆஃப்ல இருக்கும் டிஃபால்ட்டா. இதை நம்ம எனேபிள் பண்ணணும். இப்போ யாராச்சும் எசக்கு பிசக்கான போட்டோவை அனுப்புனாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது பிளர் ஆகி வரும். ஓபன் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா டெலிட் ஆயிடும். அதாவது டெலிட்டட் பிஃபோர் வியூவிங், அதாவது பாக்குறதுக்கு முன்னாடியே அது டெலிட் ஆயிடும். அதுக்கப்புறம் சென்டிங் எ போட்டோ ரிக்வயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டெப். நீங்களும் அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் அனுப்ப முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு சில கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களால அனுப்ப முடியும். அதையும் இங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த செட்டிங் செக் பண்ணி பாருங்க. ஆனா இது ரொம்ப ஒர்த்தான செட்டிங் நான் ஃபீல் பண்றேன். கூகுளோட மெசேஜஸ்ல நீங்க இந்த இமோஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்துறீங்க. அங்க ரீசெண்டா ஒரு புதிய கான்செப்டை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கு பேரு தான் போட்டோ மோஜி. பேரே வித்தியாசமா இருக்குல்ல? நானும் போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் இது என்ன பண்ணும் அப்படிங்கறத. அவங்க தெளிவா ஒரு லிஸ்டே கொடுத்துட்டாங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காதுல்ல, அதனால இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங், மெசேஜஸ்குள்ள போயிடுறேன். அப்புறம் பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா RCS சாட் பகுதி இருக்கு. அந்த ஐக்கான நான் தட்டுறேன். ஒரு கான்டாக்டை ஓபன் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாட்டம்ல பாத்தீங்கன்னா RCS மெசேஜஸ், அதுக்கு பக்கத்துல ஒரு இமோஜி இருக்கு. அதை நான் தட்டுறேன். இங்க இமோஜி, கிஃப்ட்ஸ், ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் போட்டோ மோஜி செமல. அதுக்கப்புறம் கிரியேட், கேமராவை மாத்திட்டேன். இப்ப என்ன பண்றேன், ஷட்டர் பட்டனை தட்டுறேன். எடுத்துருச்சு, பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ணிடுச்சு. சென்ட் யுவர் போட்டோ மோஜி. இப்ப சென்ட் பண்றேன். இதுதான் பிரைவசி. RCSல நீங்க இதை ட்ரை பண்ண முடியும். பட் வாட்ஸ்அப்ல இருக்கா? நோ. டெலகிராம்ல மேபி இருக்கலாம், செக் பண்ணல. பட் கூகுளோட மெசேஜஸ்ல போட்டோ மோஜி இருக்கு. இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வேண்டாம்னா இதை இப்படி பிடிச்சிட்டு அழுத்துறீங்கன்னா மேல டெலிட் பட்டன், டெலிட் ஃபார் எவ்ரி ஒன். போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடக்கூடாது. மறுபடியும் இமோஜிக்குள்ள போங்க, போட்டோ மோஜிக்குள்ள போங்க. இங்க இருக்கும். இதையும் நீங்க பிரசன்ட் ஹோல்ட் பண்ணி டெலிட் பண்ணீங்கன்னா மொத்தமா டெலிட் ஆயிடுச்சு. அநேகமா இந்த வீடியோல நான் காமிச்ச ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இல்லைன்னா கூட இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முழுமையா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல நான் கேட்கறது எல்லாமே ஒண்ணுதான். இந்த வீடியோ கீழே வந்து யூடியூப் நிறைய பட்டனை வந்து வச்சு தொலைச்சிருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்சதை ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல இதுல பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.